Today sun very hot. நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கேமராமேன் தான். எங்களுடைய ஷார்ட் ஃபிலிமோட ப்ரொடியூசர் காமிக்க போகிறேன். ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பஸ் ஏற வேண்டியதான். கொடைக்கானல் லேக். ஹாய், வெல்கம் பேக் ஒரு வீடியோ. நான் உங்கள் பிரேம், நீங்கள் பார்த்து பிரேம் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா கொடைக்கானல் போக போகிறோம். என்ன திடீர்னு பிளான்னா, வெயில் செம்ம ஜாஸ்தி, அதனால் கொடைக்கானல் போகலாம். ஏன்னா நாளைக்கு லீவ் வேறு. ஸோ கொடைக்கானல் போயிட்டு ஜாலியாக ஜில் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. வெயில் ஐயோ சரியான வெயில், 40 டிகிரி செல்சியஸ். இங்கே 1 2 ஃபேன் எப்பவுமே ஓடும், பட் வெக்க தாங்கலை. இப்போ வந்து இங்கே இருக்கிற இவ்வளோ பெரிய வீட்டில் நம்ம ஒரு ஆள் தான் இருக்கோம். நான் ஒரு ஆள் தான் ஸ்டே பண்ணிட்டுருக்கேன். ஸோ நல்ல பெரிய வீடு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் தான் நான் தங்கியிருக்கேன். ஸோ அட்டாச்சாக இருக்குது. அப்படியே இங்கே வந்தால் இங்கே ஒரு ரூம் இருக்குது, பட் இந்த ரூமை நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ இங்கே வந்து ஒரு 6 மாதம் ஆச்சு. 6 மாதமும் இந்த ரூமை வந்து நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அந்த ரூமு. இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது அண்ட் இதான் ஹாலு. இது ஃபுல்லாக என்னோடய திங்ஸ் ஃபுல்லாமே நான் இந்த வீட்டை வெக்கேட் பண்ண போகிறேன். ஒரு 2 or 3 டேஸில் வெக்கேட் பண்ணிடுவேன். அதனால் லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி அப்படியே வச்சுருக்கு. அண்ட் இதான் கிச்சன் வந்து நான் இங்கே வந்து சமைச்சதே இல்லை. கிச்சன் யூஸ் பண்ணாமல் அப்படியே தான் இருக்குது. ஸோ க்ளீனும் பண்ணவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. அண்ட் இவ்வளோ பெரிய வீட்டில் நான் ஒரு ஆள் தான் இருக்கேன். இவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக இருக்கிறது என்ன பிரச்சனைனா, க்ளீன் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதுதான் இருக்குல்லையே மிகப்பெரிய பிரச்சனை. இவரை தான் பஸ் ஸ்டாண்டில் இறக்கி வரதுக்காக சொல்லியிருக்கேன். ஹலோ, கிளம்பிட்டேங்க வரீங்களா? எங்கே இருக்கீங்க? கிளம்பிட்டேன். வீடை கரெக்டாக பூட்ட போகிறேன். நீங்கள் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். சரி வாங்க. ஸோ நம்மளை பிக்கப் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வராரு. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு நான் என்டர்டெயின்மெண்ட்டாக கொண்டு போக பார்க்குறேன். ஸோ சிட் பேக், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். இந்த வீடியோ கடைசியும் பாருங்கள். ஸோ வெயில் சரியான வெயில். நம்ம ஃப்ரெண்டை வர சொல்லியாச்சு. டுடே சன் வெரி ஹாட். ஹலோ, நடந்து வந்துட்டுருக்குங்க. வெயில் வேறு ஜாஸ்தியாக இருக்குது. ஏற்கனவே கருத்து போயிட்டேன். சரி வாங்க. சரி பஸ் ஸ்டாண்டில் ட்ராப் பண்ணீங்களா? தேனி தாங்க, நான் கொடைக்கானல் போகிறேன். வாங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிடல இன்னும். வாங்கி தரீங்களா? சாப்பிட்ருமா? பசிக்கு காலையிலே சாப்பிடுவோம். இவர் பேர் தான் சபேஸ் லேபாய். இவர் தான் நம்மளுடைய வந்தல்குள்ள எங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிமோட நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு கேமராமேன் இவர் தான். ப்ரொடியூசரை பார்க்க முடியுமா? யார் ப்ரொடியூசரியா? பார்த்துக்குமா? ஸோ ப்ரொடியூசரை மீட் பண்ணிட்டு நான் பேசணும். சரியான வெயிலாக இருக்குது. இங்கே வாங்க, நான் வந்து எங்களுடைய ஷார்ட் ஃபிலிமோட ப்ரொடியூசர் காமிக்க போகிறேன். இங்கே வரதான் ப்ரொடியூசரு. என்னென்ன சொல்றான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. பல்பு. அது நீ எனக்கு தெரியும், நல்லா தெரியும். சரியா? இவர் தான் மற்றவங்களோட பெரிய தொழிலதிபர். எஸ்ஆர் ஸ்டுடியோஸ், எஸ்ஆர் எலக்ட்ரிக்கல், அதோட லொக்கேஷன் தான் பார்த்தியாச்சு. பிரியாணி சாப்பிட போகிறோம். நம்மளுக்கு பிரியாணி ஒருத்தர் ஸ்பான்சர் பண்ணுறாரு. வாங்கி தரீங்களா இல்லை எப்படி பிரியாணி? வாங்கிட்டாங்க. எப்போ பார்த்தாலும் சோறுன்னு. ஸோ பிரியாணி சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம பஸ் ஏற வேண்டியதான். இவ்வளோ கூட்டமாக இருக்குது. சரிங்க, இங்கே தால் சாலை தருவாங்க. தால் சாலை தருவாங்க. குருமா 2 hours later.
ஒரு வழியாக நம்ம லேக் வந்துட்டோம். கொடைக்கானல் லேக் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குது. ரொம்ப நாள் ஆச்சு, வந்த உடனே அப்படியே அப்பா சூப்பராக இருக்குது கிளைமேட்டு. கூட்டமாக இருக்குது, சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.